ஜெர்மனியில் பனிப்பொழிவு ஆபத்து குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை. ஜெர்மனியில் குளிர்காலம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் அடுத்த வாரம் பனிப்பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் வீதிகள் ஆபத்தானதாக மாறலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் இருந்து வரும் குளிர்ந்த காற்று நாட்டுக்குள் நுழைவதால் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆபத்தான வழுக்கும் நிலையினை ஏற்படுத்தும். இதன் காரணமாக வாகனம் செலுத்துவோர் மற்றும் நடந்து செல்வோர் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வழுக்கும் தன்மை கொண்ட பனியால் பொது போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்படலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை செவ்வாய்க்கிழமையும் குறைந்த அழுத்த அமைப்பு மேலும் பனிப்பொழிவை ஏற்படுத்தும் என்று வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை மாலை வடக்கில் முதல் மழை பெய்யும். ஞாயிறு வரை இரவு நேரத்தில் துருவ குளிர்காற்று வட கடல் வழியாக ஜெர்மனிக்கு பாய்வதால் வானிலை மிகவும் தீவிரமடையும். எதிர்வரும் ஞாயிறு மாலைக்குள் குளிர்ந்த காற்று ஆல்ப்ஸ் மலையினை அடையும். பகலில் 4 முதல் 11 பாகை செல்சியஸ் வரையிலும், இரவு 0 முதல் 5 பாகை வரையிலும் வெப்பநிலை குறையும். எதிர்வரும் திங்கட்கிழமை காலை மற்றும் பிற்பகல் வேளைகளில் கடுமையான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய ஜெர்மனியில் நீண்ட பனிப்பொழிவு இருக்கலாம். இது திங்கட்கிழமை காலை நெரிசல் நேர போக்குவரத்தை கடுமையாக பாதிக்கலாம். செவ்வாய்க்கிழமை இரவு வரை ஒரு புதிய குறைந்த அழுத்த அமைப்பு மேற்கிலிருந்து நெருங்கி அதனுடன் கணிசமான அளவு பனியினை கொண்டு வரும். மேற்கிலிருந்து வரும் மிதமான காற்று நாட்டை ஊடறுத்து குளிர்ந்த காற்றை ஏற்படுத்தும். இதனால் செவ்வாய்க்கிழமை உறைபனி, மழை அல்லது கடுமையான பனிப்பொழிவு ஏற்படலாம். செவ்வாய்க்கிழமை காலை ஜெர்மனி முழுவதும் வெப்பநிலை உறைபனிக்கு அருகில் இருக்கும். இது பனிப்பொழிவை மேலும் தீவிரப்படுத்தும். செவ்வாய்க்கிழமை காலை முதல் கொலோன் மற்றும் பெர்லின் இடையே கடுமையான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது.